இடங்களில் மனிதனுக்கு மற்றவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோம்ல, இதில் எல்லாம் கடுமையாக கண்டிக்கிறான்ல. ஆளாளுக்கு ஹராமுங்கிறீங்க, ஆளாளுக்கு ஹலாலுங்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? இந்த மாதிரியான ஒரு துணியில் அல்லாஹ் பல வசனங்களில் கண்டிக்கிறான். ஹலால் ஹராம்னு சொல்லி சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை மனிதருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுகளெல்லாம் கடுமையாக கண்டிக்கிற வசனங்களும் குர்ஆனில் நிறைய இருக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 16வது அத்தியாயத்தில் 116வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒலா தகூலு, நீங்கள் சொல்லக்கூடாது, லிமா தசிபு அல்சினத்துக்குமுல் கதிப, உங்கள் நாவுகளால் பொய்களை உருவாக்கி, ஹாதா ஹலாலுன், இது ஹலாலு, ஹாதா ஹராமுன், இது ஹராமு என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது. லி தஃப்தரு அலல்லாஹில் கதிப, இப்படி சொன்னால் அல்லாஹ் மேலே நீங்கள் பொய்யை இட்டு கட்டுறீங்க. ஹலால்னு நான் சொன்னா தானே உனக்கு ஹலால் ஆகும். நான் சொல்லாத ஒன்றை நீ ஹலால்னு சொன்னால் என் பேரில் இட்டு கட்டுன்னு அர்த்தம். நான் சொல்லாத ஹராமாக்காத ஒன்றை நீ ஹராமாக்கினால் அப்போ நான் தான் ஹராமாக்கணும்னு மக்கள்கிட்ட கொண்டு போகிற. மக்கள் அப்படி தான் நம்புகிறாங்க. நீங்கள் சாதாரணமாக ஹராமுடைய ஏதாவது சொல்லி பாருங்கள், என்ன வழங்குவாங்க? ஓ, அல்லாஹ் தான் ஹராமாக்கிட்டான்னு நினைப்பாங்க. இந்த ஹராமுங்கிற வார்த்தைக்கு என்ன மக்கள் விளங்கிடுவாங்க? மக்கள்கிட்ட போய் என்ன செய்வீங்க? டீ குடிக்கிற ஹராமுங்கிறீங்க, மக்கள் என்ன விளங்கிடுவாங்க? ஓ, அல்லாஹ் வந்து ஹராமாக்கிட்டான் விளங்கிடுவாங்க. அப்போ அல்லாஹ் ஹராமாக்குனான்னு நீங்கள் இட்டுக்கிட்டு தானே சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஹராம் நீங்களா சொல்கிறீங்க, ஒரு விஷயத்தை நீங்களா ஹலால்னு தீர்ப்பளிக்கிறீங்க. அல்லாஹ் தான் அதை சொன்னால்தானே மக்கள் விளங்குவாங்க. இப்படி சொன்னால் என்ன அர்த்தமாயிரும்? அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டினீர்கள். அப்போ சொல்கிறான் அல்லாஹ், ஒலா தக்குல், நீங்கள் சொல்லக்கூடாது, லிமா தசிபு அல்சினத்துக்குமுல் கதிப, உங்கள் நாவுகளால் பொய்களை உருவாக்கி கொண்டு, ஹாதா ஹலாலுன், இது ஹலாலு, ஹாதா ஹராமுன், இது வந்து ஹராமு என்று சொல்லக்கூடாது. லி தஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது பொய்களை இட்டு கட்டி இப்படி சொல்லிவிடாதீர்கள். இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன், அல்லாஹ்வின் மீது யார் பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள். சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். இப்போ கடல் பிராணி நண்டு இருக்கு, நண்டு கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? நண்டு சாப்பிடலாமான்னு ஒரு கேள்வி வருது. முக்காவாசி இமாம்கள் வந்து ஹராம்ங்கிறாங்க. இமாம்கள் பேர் எடுத்த முக்காவாசி பேர் என்ன செய்யறாங்க? ஹராம்ங்கிறாங்க. அப்போ ஹராம்னு சொன்னால் அதுக்கு என்ன இருக்கணும்? அல்லாஹ்வோட சொல்லணும். அதுக்குள்ள ஆதாரம் எங்கப்பா? அல்லாஹ் எங்கப்பா? அல்லாஹ் சொல்லியிருக்கானா? இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை. வேற எப்படி ஹராமாவும்? அப்போ அல்லாவும் நண்டை ஹராமுன்னு சொல்லலை, அல்லாஹ்வுடைய ரசூலும் நண்டு வந்து ஹராமு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு மதுஹபில் மட்டும் அது ஹலால்னு சொல்லியிருக்கிறாங்க, மற்ற மதுஹபில் ஹராமுங்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் ஹராமுங்கிறாங்க. இந்த ஹராமுன்னு சொல்ல நீ யார்? நண்டு ஹராமு ஆக்குறதுக்கு நீங்கள் யார்? அப்போ என்ன அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறனா? அல்லாஹ் வந்து கடலில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு ஹலால்னு சொல்லி காட்டுறான். உஹில்லக்கும் சைதுல் பஹரி வ தாமுஹு, கடலில் வேட்டையாடுவதும் அதில் உள்ள உணவுகளும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது. ஏதாவது ஹராம் இருக்கு மேலே அவன் சொல்லியிருப்பான். கடலில் உள்ள இந்த பிராணிகளில் எது எது ஹராம் என்று அவன் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லி இருப்பான். அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் சொல்லாமல் இருக்கும்போது சுறா சாப்பிடக்கூடாது, நண்டு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாதாரண மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. அல்லாஹ் சாதாரணமாக எடுக்க மாட்டேங்கிறான். இதை சொல்ல நீனா நானா? அல்லாஹ் எப்படி எடுக்கிறான்? நீ நண்டு திங்காம அதனால என்ன இருக்கு? நம்ம சாப்பாட்டு மேட்டர் அப்படி நினைக்கிறோம். சாப்பிட்ற மேட்டர் நம்ம தானே விரும்பி சாப்பிட்றோம், தவிர்த்துட்டு போகிறோம். அப்படி கிடையாது. இதுக்கு அர்த்தம் என்ன? நண்டு சாப்பிடாத நண்டை ஹலால் நான் ஆக்கியிருக்கிறேன், அது வந்து நீ ஹராமுங்கிற. அப்போ நான் அனுமதித்து நீ தடுத்தால் நீ அல்லாவா? நீங்க நான் ஒன்னா? எனக்கு எதிராக நீ வந்து தீர்ப்பளிப்பியா? அப்போ என் மீது இட்டு கட்டி சொல், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறான் இதை. அப்போ அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். ஹாதா ஹலால் ஹராம்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருக்கிறது. சில மதுஹப் இமாம்கள்ட்ட நீ கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு குருவியை எடுத்து மைனாவே சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எந்த மதுஹப்னு சொல்லுங்கள், அது மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டா கூட ஹனஃபினா அது சொல்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? எதையாவது சாப்பிடலாமான்னு கேட்டால் சாப்பிடலான்னு ஒரு பதில் வராது. ஏன்? பிரித்து வச்சுருக்குறாங்க. ஒருத்தர் சாப்பிடலான் இருக்காரு, ஒருத்தர் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, ஒருத்தர் மக்ரூஹ் இருக்காரு, ஒருத்தர் ஹராமுன்னு இருக்காரு. 4 இருக்குது. நீ என்ன குரூப்பில் உள்ளால சொல்லு, உனக்குரிய தீர்ப்பை நான் சொல்கிறேன்னு சொன்னால் இது என்னது? அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறது. பத்திரிகையில், இஸ்லாமிய பத்திரிகையில் நடத்துகிறவங்க கேள்வி கேட்டு பாருங்கள், மதரசாக்களில் ஃபத்வா கேட்டு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி சாப்பிடலாமான்னு கேட்டால் நீங்கள் உங்கள் மதுஹபை சொல்லவில்லை, அதுக்கு தகுந்தவாறு தான் நாங்கள் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறது. அல்லாஹ் ஒன்று தான் உண்மையாக இருந்தால் மீதி 3 பொய் தானே. இப்போ ஒன்று தான் அல்லாஹ் சொன்ன மார்க்கமாக இருந்தால் மீதி 3 ஃபத்வாவும் என்னது? அல்லாஹ் மேலே இட்டு கட்டியிருக்கிறாங்க. அதைத்தான் இந்த வசனத்தை கடுமையாக கண்டிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான், அம்லஹும் சுரக்காவு ஷரவுலஹும் மினத்தீனி மாலம் ஏதன் பிகில்லா, அல்லாஹ் அனுமதிக்காத ஒன்றை இவர்களுக்கு மார்க்கமாக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறார்களா? நான் அனுமதிக்கவில்லை, அதை மார்க்கம் நீ சொல்ற,
அப்போ அவங்களாம் உனக்கு தெய்வங்களா? உனக்கு தனி மார்க்கத்தை உண்டாக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கிறார்களா? நல்லா கேட்குறான். அப்போ இது எது கேட்குறான்? இன்னைக்கு நம்ம இன்றைக்கு சமூகத்தில், முஸ்லீம் சமூகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு தர்காவை கட்டி அதை வழிபடுறான், அதை கடவுள் நினச்சிக்கிட்டு கும்பிட்றான், அங்கே போய் பிரார்த்தனை செய்கிறான், நேர்ச்சி செய்கிறான். சில பேர் சமாதிகளில் போய் தவாஃபே செய்கிறான், காபாவில் செய்கிற மாதிரி என்ன செய்கிறான், தவாஃபெலாம் செய்கிறான். இதெல்லாம் தீனில் உள்ளதுன்னு ஒருத்தர் சொல்கிறான். அல்லாஹ் அதை கேட்குறான், அடே நான் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை தீனுன்னு சொன்ன ஒரு குட்டி தெய்வம் யாரான்னு கேட்குறான். அது தெய்வம்னு அப்போ அஜர்த்து சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அஜர்த்து நீங்கள் அல்லாஹ் வைக்க நடத்தும். ஏன்னா அல்லாஹ் தான் சட்டம் போடணும், அல்லாஹ் இதை அனுமதிக்கலை, இவர் அனுமதிக்கிறாரு. அப்போ யார் உனக்கு அவர் தெய்வமா? அப்போ நான் அனுமதிக்காத ஒன்றை உனக்கு அனுமதித்த அந்த தெய்வம் யார்? அப்படி ஏதாவது தெய்வங்கள் இருக்கிறார்களா, குட்டி தெய்வங்கள் இருக்கிறார்களா என்று கடுமையான கோபத்தோடு அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வார்த்தையை கேட்குறான். நான் தான் இந்த மார்க்கத்துக்கு அதிகாரி, என் மார்க்கத்தில் நான் அனுமதிக்காத ஒன்றை எவனை அனுமதித்தால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அந்த கருத்து 42வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அம்லஹும் சுரக்காவ், இவர்களுக்கு தெய்வங்கள் இருக்கிறார்களா, ஷரவுலஹும் என தீனில் இவர்களுக்கு புதிய சட்டத்தை உருவாக்கி, மாலம் யஅதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதிக்கவில்லையே அப்படியான ஒரு சட்டத்தை உண்டாக்கி தரக்கூடிய தெய்வங்கள் இவர்கள் இருக்கிறார்களா? அப்போ சட்டத்தை தெய்வம் தான் உண்டாக்கணும். அதில் அல்லாஹ் சொல்லித்தரான், சட்டத்தை உண்டாக்குறான் தான் தெய்வம் தான் உண்டாக்கணும். தெய்வம் ஒன்று தான் உலகத்துக்கு. நிறைய தெய்வம் இருந்தால் நீ ஆளுக்கு ஒரு தெய்வத்தை சட்டத்தை உண்டாக்கிட்டு போ. இந்த உலகத்துக்கு, இந்த மார்க்கத்துக்கு தெய்வம் ஒன்று தான். அப்போ தெய்வங்கள் தான் சட்டத்தை உண்டாக்கணும் என்று சொல்லும் பொழுது உனக்கு இதை சொன்ன தெய்வம் யாரு? அப்படி தெய்வங்கள் உண்டா என்று அல்லாஹ் கடும் கோபத்தோடு கேட்குறான். அதே மாதிரி 5:87 வசனத்தில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிற தூய்மையான உணவுகளை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தூய்மையான உணவுகளை ஹலாலாக்கி இருக்கிறான், அதை நீங்கள் ஹராம் ஆக்கிறாதீங்க. வலா தாத்தது, வரம்பு மீறாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை நான் நேசிக்க மாட்டேன், அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு இதில் சொல்கிறான். இது என்ன மேட்ரு? அல்லாஹ் ஹலாலாக்குனதை ஒருத்தன் திங்காமல் இருந்தால் அல்லாஹ்க்கு நஷ்டமா? நமக்கு தான் நஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இதில் நல்லா கோவர தேவையே இல்லை. ஒரு 10 பொருள் இருக்குது, 5 பொருள் ஹராம்னு ஒதுக்கிட்டீங்க, உனக்கு நஷ்டம். இதில் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த முடிவெடுக்க நீ யாரு? அதை தான் அல்லாஹ் பார்க்குறான். நீ நஷ்டப்படுறியான்னு அதை பார்க்கல, அல்லாஹ்வுக்கு லாபம்னு பார்க்கல. நான் இதை எல்லாரும் சாப்பிடுங்கப்பா, இதை சாப்பிடலாம் அப்படின்னு நான் அனுமதிச்சிட்டேன். நான் அனுமதிச்ச 4 பொருள் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் திங்கக்கூடாதுன்னு நீ சொன்னால், இன்னென்ன காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்னுடைய பவரை எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்கள் திங்காமல் அது மேட்டரே கிடையாது. விரும்பாமல் ஒருத்தன் சாப்பிடாமல் இருந்தான்னு சொன்னால் குற்றமும் கிடையாது. எத்தனை ஹலாலான உணவு இருக்கிறது. அந்த உணவுகள் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சில பேருக்கு என்ன செய்யும், மீன் பிடிக்காது, மீன் சாப்பிட மாட்டார், அது குற்றம் கிடையாது. இது ஹராமும் சாப்பிடவும் குற்றமாயிடும். உங்களுக்கு நண்டு பிடிக்காது சாப்பிடலையா, இறைச்சி பிடிக்காது சாப்பிடலையா, கோழி பிடிக்காது சாப்பிடலையா, நீங்கள் உங்களளவுக்கு சாப்பிடாமல் இருந்து கொள்ளலாம். கோழியை கொண்டாந்து வைக்கும்போது கோழிலாம் ஹராமுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு வர்ற கோபம் அல்லாவுக்கு எதுக்கு வராது. அல்லாஹ் அவ்வளோ கோவப்படுவான். இது ஹராம்டா, நீ யாரா, உனக்கு பிடிக்காது திங்காம போ. ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கான அதிகாரம் உனக்கு எங்கே இருக்குது? அப்போ எந்த ஒரு பொருளையும் ஒருவர் தவிர்த்துக் கொள்வது என்பது வேறு. அல்லாஹ் ஹலால் சொல்லி இருக்கும் பொழுது அதை ஹலால் என்று அறிவித்து விட்டு ஒன்னளவில் தவிர்த்து கொண்டால் குற்றம் இல்லை. ஹராம் உண்டாக்குனா குற்றம், வரம்பு மீறல். வரம்பு மீறின யாரும் எனக்கு பிடிக்காது, பிடிக்காட்டின்னு அர்த்தம், நரகத்தில் கூட அர்த்தம். வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறியவர்களை நான் நேசிக்க மாட்டேன், வரம்பு மீறினா தண்டிப்பேன் அர்த்தம். இந்த கருத்தை அல்லாஹ் 5:87 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான் பாருங்க, எல்லாமே இந்த மக்கள் அவன் இஷ்டத்துக்கு ஹலால் ஹராம் பண்ணாங்கல்ல, யூதர்கள் வேதத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் அல்லாஹ் இதெல்லாம் சொல்கிறான். அது இங்கே இருக்குது. எந்த யூதர்களுடைய இந்த செயல்களை எல்லாம் கண்டிச்சானோ அது எல்லா தன்மைகளும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதை மாத்திரக்கு தான் தலைப்பு. அல்லாஹ் சொல்கிறான், கது ஹஸிரல்லதீன கத்லு அவுலாதஹும் சஃபஹம் பிகைரி இல்மின், அறிவு இல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளை தாங்களே புதைத்து கொள்ளுகிறார்களே. அது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. உயிரோட குழந்தைகள் பொம்பளை பிள்ளை பிறந்தா சாவடிச்சு போடுவாங்க. அப்போ தங்களுடைய பிள்ளைகளை அறியாமையின் காரணமாக கொலை செய்கிறார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். வஹர்ரமூ மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ஹலாலாக்கியதையும் ஹராமாக்கி விட்டார்களே, அவர்கள் நஷ்டமடைந்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு சில விஷயங்களை ஹலால் ஆக்கியிருக்கிறான். ஹலால் ஆக்கின விஷயத்தை யார் ஹராம் ஆக்கிட்டானோ அவன் நஷ்டமடைந்து விட்டான். இஃப்திரான் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிய காரணத்தினால. எதனால் நஷ்டமடைகிறான்?
அல்லாஹ் ஹலாலுங்கிறான், இவன் ஹராமுங்கிறான். அப்போ அல்லாஹ் தான் ஹராமாக்குனாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உண்டாக்குறான், ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறான். அப்போ அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டிய காரணத்தினால நஷ்டம் அடைந்து விட்டார்கள். கது வல்லு, இவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். வமா காணு முகுத்ததீன், இவர்கள் நேர்வழி பெற்றவர்களே இல்லை. எப்படி சொல்றான்னு பாருங்க. அப்போ அல்லாஹ் தந்திருக்கிற ரிசுக்கை ஹராம் என்று நீங்களா சொன்னால், அவன் பன்றியை ஹராமாக்கி இருக்கான் ஹராம்னு சொல்லுங்க. நாயை தூதர் மூலமா நாயை ஹராமாக்கி இருக்கிறான், அது ஹராம்னு சொல்லுங்க. அது மாதிரி கழுகு இது மாதிரியான பிராணிகளை ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் அதை ஹராம்னு சொல்லுங்க. அல்லாஹ் ஹராம் ஆக்காம இருக்கும் பொழுது நீங்களாக ஒன்றை ஹராம் என்று சொல்வீர்களே, ஆனால் அது என்னவா? இன்னும் சொல்ல போனா, உதாரணமா நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த மக்தபுல் அலிபை ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்தில் அரக்கை சட்டை போட்டு போவோம். அரக்கை சட்டை போகிற ஹராமு அஜர்னு சொல்லுவார். அரக்கை சட்டை போட்டு போனோம்னா அரக்கை சட்டை ஹராமும் பாரு. நாங்களும் அரக்கை பள்ளிக்கூடத்துக்கு போவோம், அரக்கையோட போவோம், பள்ளிக்கு ஓத போவோம், முழுக்கையோட போவோம். 2 சட்டை வச்சுருப்போம். சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எல்லா வீடுகள்லையுமே 2 சட்டை வச்சுருப்பாங்க பிள்ளைகளுக்கு. 2 சட்டை 2 வகையில். பள்ளிக்கு அனுப்பும்போது முழுக்கை சட்டையும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது அரக்கை சட்டையும். எதனால் அப்படி செஞ்சாங்க? இந்த அஜரத் என்ன செய்வார், ஹராம செஞ்சுட்டு வர்ற அரக்கை சட்டையை போட்டு நீ பள்ளிக்கு வரலாமா அப்படிங்கிறார். இது அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறது தானே. அல்லாஹ் அரக்கை சட்டையை ஹராமாக்கி இருக்கிறானா? அரக்கை சட்டையை சட்டை அறவே கைக்கு சட்டை இல்லாமல் ரசூல்லா இருந்திருக்கிறாங்களே. ஒரு துண்டை மட்டும் போத்திக்கிட்டு முழு கையுமே வெளியே தெரியும், அப்படி தான் ரசூல்லா இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அரக்கை சட்டை ஹராம் என்றெல்லாம் சொன்னார்களே, அதெல்லாம் நம்ம கேட்டு நடந்தமா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இஸ்லாத்தின் ஆதாரம் வஹீன்னு தெரியல. ஆதாரத்து குரான் எங்கள் பாப்பா கேட்டிருக்கணுமா இல்லையா? நான் சின்ன பிள்ளை கேட்கல, என் தகப்பனார் கேட்டிருக்கணும்ல. எப்படி நீ சொல்லலாம்? அதுக்குரிய ஆதாரத்தை கொடு. என் தகப்பனார் கேட்கல, என் பாட்டனாரும் கேட்கல, ஏன் அவங்களுக்கு மார்க் அறிவு இல்லை, நாளைக்கு கேட்டக்கூடாது. பேண்ட் போகிற ஹராம்னாங்களா இல்லையா? நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் என்ன செய்வாங்க, பேண்ட் போடக்கூடாது ஹராமு. ஏன்பா ஹராம்? ஹராமு அப்படின்னா என்னது? ஏன் போடக்கூடாது, பேண்ட் போடக்கூடாது என்ன அப்படி குரானில் இருக்குதா? எந்த ட்ரெஸ் வேணாலும் போடலாம், தடுக்கப்பட்டது. பட்டு ஆடை ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, காவி உடை தடுக்கப்பட்டிருக்கிறது, பாக்கி எதுவும் தடை கிடையாது. எந்த விதமான ஆடை என்ன செய்யல, மார்க்கத்தில் தடுக்கப்படவே இல்லை. பெண்களாக இருந்தால் அவங்களுடைய அங்க அவயவங்களை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஆடைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது, வேற எதுவும் தடை கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ அரக்கை சட்டை போடாத, பேண்ட் போடாத, கிராப் வெட்டக்கூடாது ஹராம் வாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் முடி வெட்டுறோம்ல, முடி கிராப் மாதிரி வெட்டுவாங்க. இதெல்லாம் வெட்டினா என்ன செய்யறது, ஹராம். அந்த காலத்தில் ஹராம் பண்ணுவாங்க, கிராப் வெட்டுன்னு வேறு ஹராம்னு சொல்லிடுவாங்க. முட்டை தான் போடணும், இல்லைன்னா என்ன செய்யணும், புள்ள கிருதா மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த 2 வகையை தவிர எல்லாம் ஹராம். எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், வாயில் வந்த மணிக்கெல்லாம் மார்க்கத்தை சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறபடி இது நடக்கத்தான் செஞ்சிச்சு. யூதர்கள் என்ன செஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் உலமாக்களும் செஞ்சார்கள். அதுதான் அல்லாஹ் கேட்குறான், அலா ஹர்ரமு மா ரஸகஹுமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளித்திருக்கிறதை ஹராமாக்கினார்களே, அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். இஃப்திரான் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டியதற்காக நஷ்டமடைந்து விட்டார்கள். கது லல்லு, நிச்சயமாக வழிகட்டு விட்டார்கள். ஒமா காணும் முஹ்ததீன், அவங்க நேர்வழி பெற்றவர்களாக இல்லவே இல்லை. இது 6:140 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 7:32 கேட்குறான்ல, குல் நபியை கேளுங்கள், மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜீனத்தை ஹராமாக்கியவன் யார்ரா? கேள்வி மாதிரி கேட்குறான் அல்லாஹ். மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜீனத்துனா அலங்காரம், கவர்ச்சி. இந்த உலகத்தில் எத்தனை கவர்ச்சியான விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த ஜீனத்துகளை ஹராமாக்கியவன் யார்? நாங்கள்லாம் அந்த ஜீனத்தை ஹராம, என்ன குற்றாலம், அந்த கொடைக்கானலாம் இதுக்கெல்லாம் போகும்ல, கொடைக்கானல் ஊட்டிக்கலாம். நாங்கள் மாரசாவில் படிக்கும்போது போனால் பெரிய பாவ மாதிரி பார்ப்பாங்க, கொடைக்கானல் போகிறான், இந்த சினிமா கொடை போகிற மாதிரி பார்ப்பாங்க, அஜர்த்து வரலாம். ஏன்னு கேட்டால் அதெல்லாம் ஜீனத்து. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக படைச்சிருக்கான். அதை பார்த்து ரசித்து அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தியை புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக வேண்டி சுற்றி பார்க்குற ஒரு அவசியமே இருக்குது மார்க்கத்தில். அதெல்லாம் என்ன செய்வாங்க, ஹராம் பண்ணுவாங்க. அல்லாஹ் தன்னை அல்லத்தி அஹ்ரஜல் இபாதிஹி, தன்னோட அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கான பூமியில் அந்த ஜீனத்துகளை, அந்த அலங்காரங்களை எல்லாம் ஹராமாக்கணும்னு யாருடான்னு கேட்குறான். யாருன்னு கேளு, உனக்கு யார் ஹராமாக்க உனக்கு அதிகாரம் தந்தா அப்படிங்கிற அடிப்படையில் கோபமாக கேட்குறான். அதே மாதிரி ஒரு தையிபாத்தில் மின ரிஸ்கி, உணவுகளில் தூய்மையான உணவுகளை ஹராமாக்கினவன் யார்? இந்த அலங்காரத்தை ஹராமாக்கினவன் யார்? அல்லாஹ் தந்திருக்கிற ரிஸ்கை ஹராமாக்கினவன் யார் என்று கேட்டுவிட்டு நபிக்கு பதில் சொல்றான். குல் நபி, நீங்க சொல்லுங்கள், ஹியல் இல்லதீன் ஆமனு, இந்த கவர்ச்சியான உலகத்து பொருள்கள் எல்லாம் மூமினானவர்களுக்கு ஃபில் ஹயாத்தி துன்யா, துன்யாவிலே அவர்களுக்கு இது இருக்கிறது. ஹாலிசத்தன் யௌமல் கியாமா, கியாமனாலே அங்கேயும் உங்களுக்கு இருக்கிறது. உன மற்றவனுக்கு கிடையாது. நமக்கு தான் 2லையும் இங்கேயும் அந்த கவர்ச்சியை ஹலாலாக்கி இருக்கிறான்,
நல்லவர்களாக நடந்தால் சொர்க்கத்தில் அங்கேயும் அதை தருவான் அல்லாஹ் என்று அல்லாஹ் வந்து அது ஹலால் என்பதற்கு ஒரு ஆதாரத்தோடு சுட்டி காட்டுகிறான். இது 7:32 இருக்கிறது. அதே மாதிரி 4 மாதம் இஸ்லாத்தில் புனிதமான மாதம். 4 புனிதமான மாதம் என்னன்னா போர் செய்யக்கூடாத மாதம். புனிதம்னா என்ன, ரமலானுக்கு நிகரான மாதமே இல்லை. ஆனால் அந்த 4 ரமலான் வராது. புனித மாதம்னு சொல்கிறோம்ல, புனித மாதத்தில் எது வராது, இந்த ரமலான் மாதம் வராது. ரமலான்லாம் பதில் போர் நடந்துச்சு. போர் செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட மாதத்தில் இது வரல, இது வரல. முஹர்ரம், துல்கதா, துல்ஹஜ்ஜி, ரஜப், இந்த 4 மாதம் தான் என்ன இருக்குது, போர் செய்யக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருந்த ஒரு மாதம். எவ்வளோ சண்டை வந்தாலும் இந்த 4 மாதத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, சண்டை செய்ய மாட்டாங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், மக்காவில் உள்ள காபிர்கள் ஒரு தேவை வரும்போது முகரத்தில் சண்டைக்கு போவாங்க. முகரத்தில் போகக்கூடாதுல, அதுக்காக என்ன செய்வாங்கன்னா முகரத்தில் சண்டைக்கு போயிட்டு நம்ம ரமலானில் அதை ஹரமாக்கிடுவோம், வேறு மாதத்துக்கு வச்சுக்கிறது. ஏதோ 4 மாதம் தானே கணக்கு, நம்ம முகரத்தில் போய் யுத்தத்தை முடிச்சுவிட்டு நம்ம என்ன செய்வோம், ஷாபானில் வச்சுக்கிடுவோம், ஏதாவது ஒரு மாதத்தில் ரபியுல் அவ்வலில் நம்ம புனிதமாக்கிக்கிடுவோம். அப்போ 4 மாதங்களை பெயர் குறிப்பிட்டு புனிதமானது என்று சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்வாங்கன்னா புனிதமான மாதத்தில் சண்டைக்கு போயிட்டு அந்த மாதத்துக்கு பதிலாக இந்த ஆண்டு வந்து நம்ம அதை ஷாபானுக்கு மாற்றி விட்டோம், ஷாபான் மாதத்தில் நாங்கள் சண்டை செய்ய மாட்டோம், அதுக்கு பதிலாக இந்த முஹர்ரம் மாதத்தில் போய் நாங்கள் யுத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு செய்வாங்க. இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு மார்க்கம். இது இஸ்லாம் ஏற்றுக்கிடுச்சு. 4 மாதம் புனித மாதம்ங்கிறது அதெல்லாம் கண்டிக்கிறேன். அப்படி கேட்குறான்னா இன்னமன் நசீவு, இந்த மாதங்களுடைய புனிதத்தை தள்ளி போடுவது, நசீவுன்னா தள்ளி போடுவது, ஜியாதத்துன் ஃபில் குஃப்ரி, ஏற்கனவே இருந்த குஃப்ரை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடும். நீங்கள் ஏற்கனவே குஃப்ரில் கடந்துக்கிட்டு இருக்கிற, 10ஆவதுக்கு என்ன செய்கிற, புனிதமான மாதம் 4 மாதத்தை சொல்லியிருக்கும் பொழுது கேலி பண்ணுற விதமாக நீ புனிதமாக்குறத கையில் எடுக்கிற. அப்போ அல்லாஹ் தான் முஹர்ரத்தை புனிதமாக்கி இருக்கிறான்னு சொன்னால் அந்த புனிதத்தை நீ காப்பாற்றணும். நீ அந்த புனிதத்தை எடுத்துட்டு அப்புறம் என்ன செய்கிற, ஷாபான் மாதத்துக்கு நான் அந்த புனிதத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னால் நீ வந்து குஃப்ரை ஜாஸ்தி ஆக்கிக்கிற. யுல்லு பிஹில்லதீன கஃபரு யுஹில்லுனஹு ஆமன் ஒய் ஹர்ரிமுனஹு ஆமன். சில வருடங்களில் ஹலால் என்று சொல்கிறார்கள், சண்டை செய்யலாம் என்கிறார்கள் அந்த மாதத்தில், சில வருடங்களில் சண்டை செய்யக்கூடாது என்கிறார்கள். இப்படி சொல்லி தள்ளி போடுவது குஃப்ரை ஜாஸ்தி ஆக்கிவிடும். இதுக்கு என்ன வழங்குது, ஒரு 4 மாதம் புனிதம் அதில் அறிவிச்சான்னு சொன்னால் அது தள்ளியே போடக்கூடாது. அவன் அறிவிச்சது தான், எந்த காரணத்துக்காக என்ன செய்ய முடியாது, அதை போய் மாற்றிட முடியாது. இப்படி செய்பவர்களை எல்லாம் என்ன செய்யறான், கடுமையாக கண்டிக்கிறான். இவங்களை சொல்லிட்டு ஜுய்யினலஹும் சூ அமாலிஹிம், இவங்களுடைய கெட்ட செயல் வந்து இவங்களுக்கு அழகாக தெரிகிறது, கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாமல் செய்வாங்க. இப்படி மாதத்தினுடைய புனிதத்தை தள்ளி போட்டுட்டு அதில் எந்த விதமான உறுத்தொலை வெக்கமும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக அதை செய்வாங்க. அழகாக காட்டப்பட்டிருக்கிறது வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான். இப்படி அல்லாஹ் செஞ்ச புனிதத்தை தள்ளி போடுறதெல்லாம் கூட கையில் எடுக்கிறது தான். நம்மளும் சில நேரம் தள்ளி போடுறோமா இல்லையா, நோன்பு திறக்கிற தள்ளி போடுறீங்களா, என்னது என்ன மார்க்கத்தில் உள்ளது, நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. என்ன டைம், சும்மா அதிமுசியாம இல்லை, குர்ஆன்ல அல்லாஹ் சட்டம் போடுறான். என்ன போடுறான், நோன்பை வந்து இரவு வரும் வரை பூர்த்தியாக்குங்கள். இரவுங்கிறது என்ன, இஸ்லாத்தில் இரவுங்கிறது என்ன, சூரியன் மறைகிறது தான் இரவு. ரசூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரவு வந்து சூரியன் வந்து கண்ணை விட்டு மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உடனே என்ன செஞ்சிருங்க, நோம்பாளி நோன்பு திறந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி லா யஸாலுன் நாஸு பி ஹைரின் மா அஜ்ருல் ஃபித்ர, நோன்பு திறப்பதை விரைந்து விரைந்து செஞ்சால்தான் நீங்கள் நல்ல காரியத்தை செய்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வந்து 6:37க்கு இன்றைய தேதியில் சூரியன் மறையுது சென்னைக்கு என்று கணிச்சு சொல்கிறான். இது ஒவ்வொரு ஊருக்கும் கணிச்சு சொல்கிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யுது, இன்றைக்கி எல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறீங்க, எல்லாத்துலையும் பிரேயர் டைம் போட்டு பாருங்கள். அதில் என்ன வரும், சென்னை லொக்கேஷனை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும்னு அதில் என்ன செய்யுது, அவன் கணக்கு பண்ணி சொல்கிறான். எந்த ஊரை தேர்ந்தெடுத்தாலும் அந்த ஊர் கரெக்டாக காட்டும். சென்னைக்கு இன்றைக்கி போட்டால் 6:32 போட்டிருக்கு, நோம்பு அட்டைன்னு போட்டிருக்கிறாங்க, 6:42 போடுறாங்க. 6:37க்கு சூரியன் மறைஞ்சிருது. சூரியன் மறைஞ்சிற வரைக்கும் தான் நோன்பு வைக்கிற கடமை இருக்குது. நம்ம போடுற நோன்பு டயத்தில் 37 இருக்கும். மற்றவங்க சுன்னத் ஜமாத்தில் போடுற அட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6:37க்கு மறைந்த பிறகு 42க்கு நோன்பு திறக்கணும் அப்படின்னு 42 போடுறாங்க. இப்படி அல்லாஹ் அனுமதிச்சு தள்ளி போட்டு யாரு, அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை போட்டது எது வரைக்கும் தான், சூரியன் மறைகிற வரைக்கும் தான் நோன்பு வாளியாக இருக்க கட்டளை இட்டுருக்கிறான். இன்னொரு 5 நிமிஷம் உனக்காக இருக்க சொல்லியா, அப்போ இன்னொரு 5 நிமிஷம் நான் நோன்பா இருப்பது யாருக்காக வேண்டி, நீ சொல்வதற்காக நான் இருக்கணுமா, அப்போ உனக்கு நான் கட்டுப்படணுமா, அப்போ நீ வந்து இறைவனா, அப்போ இறைவன் ஒரு மாதத்தை கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளுறதெல்லாம் கண்டிக்கிறான், அது மாதிரி தான் இதையும் கண்டிப்பான். அப்போ அல்லாஹ் அனுமதித்திருக்கிற நேரம் எதுன்னா சூரியன் மறைகிறது தான். எப்போ நிற்கணும்,
அவசரப்படணும், நம்முடைய பலவீனத்தை காட்டணும். இறைவா நீ சொன்னனால தான் பசியாக இருந்தேன், இதுக்கு மேலே நமக்கு முடியாது, உனக்காக நான் கட்டுப்பட்டு இருந்தேன் அப்படின்னு போய் சாப்பிட்டா தான் எல்லாம் சந்தோஷப்படுவான். இது என்ன பெரிய இன்னொரு 3/4 மணி நேரம் இருப்பேன், இது திமுரு. சூரியன் மறைஞ்சவனை சாப்பிடாம உட்காந்து திமுரு தானது, இதெல்லாம் பெரிய மேட்டரா எனக்கு. அப்படி இருக்கக்கூடாது, பலவீனனா இருக்கணும். அடியான் என்ன செய்யணும், எனக்கு இயலாது, பசி தாங்க இயலாது, அப்படி தான் நீ படைச்சிருக்கிற, உனக்காக கட்டுப்படுத்தி இருந்தேன், எப்போன்னு அலைஞ்சா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க. அப்படி பார்க்க தேவையே இல்லை. தயமாச்சா அது கேவலமானதா, பார்க்கத்தான் செய்யணுங்கிறேன். உன்னை எத்தனை நிமிஷம் இருக்குன்னா அது சந்தோஷப்படுற விஷயம், அது இழிவுபடுத்துகிற விஷயம் கிடையாது. சபையில் வச்சே கேட்கணும். இது இந்த இழிவுமா நினைக்கிறாங்க, என்னோட டயத்துக்கு பறக்குன்ற சொல்லியிருக்கிறாங்க. அஜ்ஜல் உண்டால பறக்கிறது, நோன்பு திறக்கிறதுக்கு யார் பறக்கிறார்களோ அவங்க தான் நன்மை செய்கிறார்கள். அதனால் எப்போ சூரியன் வரும், எப்போ 37 வரும், எப்போ 36 வரும், 5 செகண்ட் 10 செகண்ட் அப்படி எண்ணிக்கிட்டு இருந்தால் கூட தப்பு கிடையாது. அப்போ அவன் தான் கரெக்டாக பேணுறான்னு அர்த்தம். அப்போ இதில் கூட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பேணுதல்ங்கிற முறையில் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தை இவங்க சேர்த்து கொண்டு நோன்பு திறக்கிற டைம்னு போடுறாங்க. இது கண்டிக்க, இதெல்லாம் ஹலாலாக்குற விஷயம் தான், இதெல்லாம் சட்டத்தை உண்டாக்குற விஷயம்தான். அதே மாதிரி சகருக்கு அப்படி செய்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் முந்திக்கிறாங்க, கேட்டால் பேணுதல். சுபுவுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாப்பாட்டை நிறுத்திக்கிறேன்னு, நோன்பு சூரியன் மறைஞ்சி 10 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் சாப்பிடணும். கடைசியில் ஒரு 20 நிமிஷத்தை நம்ம நோன்பை கூட்டிவிட்டாங்க. 20 நிமிஷம் நோன்பை ஆரம்பிக்கிறதுல ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமும் முடிக்கிறதுல 10 நிமிஷம் சேர்த்து 12 மணி நேரம் நோன்பை 12.5 மணி நேரம் ஆக்கி போடுறாங்க. அப்போ இதெல்லாம் மனுஷன் தானே செய்கிறான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரியான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதை தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருத்தன் உண்டாக்கினானே ஆனால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்பட்டு விடும். இதுதான் முக்கியமான அடிப்படை. இந்த இவ்வளவு வசனங்களுக்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு சொல் இருக்குது. இந்த மார்க்கத்தில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லி தந்துட்டு போயிட்டேன். அதில் ஒருத்தன் இல்லாத உண்டாக்குனான் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஏற்றுக்குருவானா? நிராகரிக்கப்படும். நிராகரிக்கப்படும் என்ன அர்த்தம்? கூலி கிடைக்காது, அது அமல் இல்லை, அது அந்த நோன்பு கிடையாது, அந்த தொழுகை கிடையாது, அந்த திக்ரு கிடையாது. நான் சொல்லாத ஒன்றை உருவாக்கி சொன்னால் அது ரத்து செய்யப்படும். ரத்து செஞ்சால் என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடைக்காது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 2697வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்தால், என்னுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்வார்களேயானால் ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். இது முஸ்லீமில் 3442. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொல்கிறாங்க. நான் சொல்லாத ஒன்றை உண்டாக்கினால் அது ரத்து செய்யப்படும். என்னுடைய கட்டளை ஆர்டர் இருக்கணும், அந்த ஆர்டரை கொண்டு தான் தீனுங்கிற பேரில் எதையும் செய்யணும். ஒரு புதுசாக ஒரு தஸ்பீஹ் செய்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களான்னு பார்க்கணும். புதுசாக ஒரு 2 ரக்காத்தை உண்டாக்குறீங்களா, புதுசாக தொழுவ போகிறீங்களா, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு பார்க்கணும். அப்போ எந்த ஒரு அமலை நம்ம செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்களா என்று பார்க்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ரத்து செய்யப்படும். இப்படி எச்சரித்திருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குத்துபாவிலும், நம்ம தான் எல்லா குத்துபாவிலும் சொல்றது இல்லை, அவங்க குத்துபாவில் சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வெல்லாம் புகழ்ந்து விட்டு, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சொல்லிவிட்டு, இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். இதை சொல்லுவாங்களா ஒவ்வொரு உரையிலையும் மக்களுடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்காக வேண்டி. செய்திகளில் மெய்யானது எது? மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் தானே. மனுஷன் பேச்சில் பொய்யெல்லாம் வந்துட்டு தானே செய்யும். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் ரொம்ப உண்மையான செய்தி அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்ஸனல் ஹதீ, வழிகாட்டுதலில் அழகான வழிகாட்டுதல் ஹதியு முஹம்மதின், இந்த முகமதுடைய வழிகாட்டுதல். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதாவது செய்திகளில் மெய்யானது அல்லாஹ்வுடைய வேதம், வழிகாட்டுதலில் சிறந்தது இந்த முகமதுடைய வழிகாட்டுதல். சொல்லிவிட்டு ஒ ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, காரியங்களில் மிக மிக கெட்டது என்ன தெரியுமா? எனக்கு பின்னால் உண்டாக்கப்பட்டது. நான் சொல்லாம, இறை தூதர் என்று நான் வழிகாட்டாம நீங்களா உண்டாக்குறீங்களா மார்க்கம்னு, அதுதான் காரியங்களில் மிக மிக கெட்டது. ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்கள் தான் மார்க்கத்தின் பெயரால். இதெல்லாம் புதுசாக உண்டாக்கப்பட்டது, இது கெட்டது கிடையாது. இது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படலை. நீங்கள் கட்டிருக்கிற வாட்சி மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கல, நீங்கள் வச்சுக்கிற ஃபோன்லாம் கூட புதுசாக உண்டாக்கப்பட்டது தான், அது கெட்டது கிடையாது. இது மார்க்கத்தில் உண்டாக்குறது. இப்படி 2 ரக்காத் தொழுவு, இப்படி 4 ரக்காத் தொழுவு, இப்படி செஞ்சு அப்படி ஆயிடுவேன், இப்படி உண்டாக்குறாங்கல்ல,
இப்படி உண்டாக்குவது வந்து மகா கெட்டது. அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒக்குள்ள முஹதஸத்தின் பிதா, புதிதாக இப்படி உருவாக்குற எந்த காரியமாக இருந்தாலும் அனைத்துமே பிதஅத், அனாச்சாரம். ஒக்குள்ள பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. ஒக்குள்ள லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும். அழகா சொல்றாங்க. அதான் வேதம் தான் வழிகாட்டி. நான் ஒரு வழிகாட்ட வந்திருக்கேன், ஏன் சொல்ல கேட்டுக்க. நாங்கள் ரெண்டும் இல்லாமல் நீங்கள் தான் உண்டாக்கிட்டீங்கன்னா அது கெட்டது. கெட்டதெல்லாம் பிதஅத்து, பிதஅத்தெல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்துக்கு போகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தமது உரையில் குறிப்பிடுவார்கள். அப்படிங்கிற ஒரு செய்தி நசைங்கிற நூலில் 1578வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது? இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வந்து வஹி மட்டும்தானே தவிர அல்லாஹ் சொல்லாம ரசூல் சொல்லாம நம்மளாக ஏதாவது உண்டாக்குனாமே ஆனால் அது எவ்வளோ நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் சரி அதுக்கு நரகம் தான் கிடைக்கும். நரகம் கிடைக்குன்னு வருது. செஞ்ச தப்புங்கிற ஒரு செய்கிற ரத்து செஞ்சு அமல் கூலி இல்லாமல் போகிற விஷயம் இல்லை, நரகத்தில் கொண்டு சேர்த்துறோம். இதை ஏன் செஞ்ச, இதை நான் சொன்னேன்னா, நான் சொல்லாத ஒன்று நீ செஞ்சீங்கன்னா உனக்கு நரகம் தான் தருவேன், சொர்க்கம் கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த மேராஜ் நோம்புன்னு ஒரு நோம்பு வைக்கிறாங்க, நீ பார்க்குறீங்க ரஜப் 27 அப்பள்ளி அசலாம் விளக்கு லைட்லாம் போட்டுக்கிட்டு மேராஜுக்குன்னு சிறப்பாக ஒரு நோன்பு வைக்கிறாங்க. அப்போ மேராஜ் நோன்பு வைக்கிறேன்னு குரான் எங்கேயாவது இருக்கா? இல்லை. மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சஹாபாக்கள் வச்சாங்களா? இல்லை. சொல்ல போனால் மேராஜுங்கிற சம்பவத்தை பற்றி தான் ஹதீஸில் இருக்கே தவிர எந்த மாதம் எந்த தேதிங்கிறதே இல்லை. ஏன் இல்லை? அதை ஒரு கொண்டாட்டமாகவே அவங்க வைக்காதனால யாருக்கும் தேதி தெரியல. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கங்கிற செய்தி தான் அறிவிக்கப்படுதே தவிர அது எத்தனாம் ஆண்டு நடந்தது, என்ன மாதம், எந்த டேட்டில்னு சொல்லப்படலை. அதுக்காக ரஜப் 27 இவங்கள பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்றைக்கு மேராஜ் நடந்து நமக்கு மேராஜை நம்பணும். மேராஜ் என்ற விண்வெளி பயணத்தை நம்ம நம்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு விண்ணுலகம் வரை அழைத்து சென்றான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அது எத்தனாம் தேதி இல்லை, என்ன மாதம் இல்லை, தெரியல, அறிவிப்பு இல்லை. ஏன் அறிவிப்பு இல்லை? அதுக்கு ஒரு வருஷம் நோன்பு வச்சிருந்தா தெரியுமா? டேட்டு கரெக்டாக தெரியுமில்ல. வருஷம் நோன்பு வச்சு ஏதாவது இபாதத்தை செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த டேட்டு மறக்காமல் இருக்கும்லங்க. லைலத்துல் கத்ர் மறக்காமல் இருக்கு, ரமலான் மறக்காமல் இருக்குதா இல்லையா? அது ஏன் மறந்து போச்சு மக்களுக்கு தெரியல? அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதாகவே இருக்கவில்லை. அப்போ இந்த மேராஜ் நோன்பு வைக்கிறேன், நன்மை கிடைக்குமா நரகம் கிடைக்குமா? இப்போ நோன்பு நல்லதாக இருக்கலாம். இங்கே மேட்ரு என்ன? எந்த நான் சொல்லாத ஒன்றை நீ உண்டாக்கினால் ரத்து செய்யப்படும். ரெண்டாவது அது பிதஅத்தில் சேரும். பிதஅத்து நரகத்தில் சேரும். அல்லாஹ் என்ன செய்வோம்? நோன்பு பார்க்க மாட்டான். இதை யாரு சொல்லி செஞ்ச? இதை சொன்ன இறைவன் யாருடா உனக்கு? நான்கடா இறைவன். நான் சொல்லி நோன்பு வைக்கணும். நீனா ஒரு நாளைக்குனா ஓ மார்க்கமா? அப்போ உங்கள் அப்பா மட்டும் மார்க்கமா? அல்ல கேட்க மாட்டானா? அப்போ அல்லாவுக்கு எதனால் கோபம் வருது? நீங்கள் செய்கிறது நல்ல நோன்பாக இருந்தாலும் மேராஜ் அன்னைக்கு 40 ரக்காத்து 200 ரக்காத்து நோட்டீஸ் எல்லாம் போடுறாங்க. 100 ரக்காத்து என்ன புதுசாக தொழுகையெல்லாம் உண்டாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது? குரானில் இருக்குது, ஹதீஸில் இல்லை. இவங்கெல்லாம் வருமானத்துக்காக உண்டாக்கி இருக்கிறாங்க. விடிவரை முடிச்சிருக்கிறதுக்கு, அது மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவதற்காக வேண்டி அதை கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டு. அப்போ இதை நம்ம செஞ்சோம்னா நான் பாவங்கிறது கூலி கிடைக்காம போகிறது ஒரு விஷயம். நரகத்துக்கு போயிடும். எதனால் நரகத்துக்கு போகிறோம்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுக்குறேன். மனுஷன் சொன்னாலும் கேட்க ரெடியாக இருக்கிறீங்க. அவன் மேராஜ் நோமா வைப்பீங்க, மீலாது விழாமா ரெடிப்பீங்க, முழுதுமா ரெடிப்பீங்க. அப்போ அவன் சொன்னாலும் கேட்பீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு யார் அல்லா? நான் அல்லவா அவன் அல்லவா? இந்த ஒரு தோரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வஹி மட்டும்தான் மார்க்கம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். அதை விட